அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது குபேரன் பற்றியும், குபேரனுடைய கர்வத்தை எப்படி விநாயக பெருமான் அளித்தார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். குபேரன் அவர் செல்வத்தின் கடவுள், லார்ட் ஆஃப் வெல்த். அவர் ட்ரெஷரர் கூட, நிதி அதிகாரி. இதனால் குபேரனுக்கு தான் ஒரு பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம். எல்லா கடவுளை விட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஆணவம். அவருடைய அரண்மனை அலகாபுரியில் ஒரு பெரிய ஆடம்பரமான அரண்மனை. அவருடைய அரண்மனை முழுவதுமே தங்கம், வைரம், அதை மாதிரி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால் ஆன ஒரு அழகான அரண்மனை. அவருடைய இடத்துல இருக்கிற அந்த சைத்ரரத கார்டன் அப்படிங்கிற அவருடைய அந்த கார்டன் பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸே ஃபுல்லாக தங்கம்னால இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க குபேரன் ஒரு முறை கைலாயத்துக்கு போகிறாரு, சிவபெருமானையும் பார்வதியும் விருந்துக்கு அழைக்கிறதுக்காக. இதை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் குபேரனுடைய ஆணவத்தை எப்படியாவது அழிக்கணும், இதுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. குபேரன் அழைக்கிறார் சிவபெருமானையும் பார்வதியையும், நீங்கள் விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, எங்களால் வர முடியாது, ஆனால் எங்களுக்கு பதிலாக நீங்கள் வேணால் என்னோடய பையன் கணேசனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லி கணேசனை அழைக்கிறாரு குபேரன். கணேசனும் வர சம்மதிச்சாச்சு. ஒரு வழியாக விநாயக பெருமான் விருந்துக்கு போயிடுறாரு. ரொம்ப ஒரு தடபுடலான விருந்து, ரொம்ப சுவையுள்ள உணவுகள், பழங்கள், ஸ்வீட்ஸு எல்லாம் வச்சு அவருடைய ரிச்னஸை அப்படி காமிக்கிறாரு குபேரன். சரி, இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பாடம் காமிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு எல்லா விருந்தையும், எல்லா உணவு பதார்த்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு விநாயக பெருமான். அப்பவும் அவருக்கு பசி அடங்கலை. வேறு வழி இல்லாமல் பாத்திரங்கள், அருகில் இருக்கிற சேரு, டேபிள், அவருடைய அரண்மனையில், குபேரோட அரண்மனையில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு விநாயக பெருமான். இதை பார்த்த குபேரனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. குபேரன் கெஞ்சுறாரு, விநாயக பெருமானே, என்னுடைய ஆணவம் அப்படிங்கிறது உண்மைதான், தற்பெருமை எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் எனக்கு அழிவு ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்திட்டீங்க. நான் இப்போ அழிவு காலத்தில் இருக்கிறேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் அரண்மனையே நீங்கள் விட்டுருங்க, எனக்கு இனிமேல் இந்த தற்பெருமை கிடையாது, இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் விநாயக பெருமான் மிரட்டுறாரு, நீ இன்னும் எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நான் உன்னையே சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் மிரட்டுறாரு குபேரனை. என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு வழியே இல்லாமல் குபேரன் கைலாயத்துக்கு போய் சிவபெருமான்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாரு. சிவபெருமானே, என்னுடைய ஆணவம் முழுமையாக அழிந்தது, விநாயகர் எனக்கு புரிய வச்சிட்டாரு, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய அரண்மனை அங்கே அழிஞ்சிட்ருக்கு, அதனால் எப்படியாவது என்னோடய அரண்மனையை நீங்கள் காப்பாற்றுங்க, என்னையும் நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. உடனே சிவபெருமான் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு கையளவு அரிசியை எடுத்து கொடுத்து, இதை கொண்டு போய் கணேசன் கிட்ட கொடு, இதை சாப்பிட்டா கணேசனுடைய பசி அடங்கிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாரு. உடனே குபேரனும் போய் கொடுக்குறாரு. கணேசன் சாப்பிட்ட உடனே அவருடைய பசி அடங்கிருச்சு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, குபேரனுடைய தற்பெருமையை, கர்வத்தை, ஆணவத்தை எப்படி விநாயக பெருமான் போக்கினார் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு விளக்குது. தற்பெருமை மற்றும் ஆணவம் அப்படிங்கிறது நமக்கு அழிவை தரும். அதனால் எப்பொழுதுமே நம்ம ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவோ செல்வங்கள், எவ்வளவு செல்வாக்குகள் என்ன இருந்தாலுமே, எவ்வளோ ரிச்சாக இருந்தாலுமே நமக்கு எப்போவுமே ஹம்பிள் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம டேக்அவே மெசேஜாக இந்த கதை மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.